The invasion of the United States. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, May 9, 1954, on Mother's Day, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 9ஆம் தேதி 1954ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னையர் தினத்தில் அமெரிக்கா இந்தியானா ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. But Ahab, he just fell apart because she was pretty, I suppose, and Mary, it couldn't be nothing else about her, because of wicked as she was. இப்பொழுது ஆனால் ஆகாப் அவள் அழகாயிருந்த காரணத்தால் அவன் அவளிடத்தில் விழுந்து போனான். அதனால் திருமணம் செய்து கொள்கிறான் என்று நான் நினைக்கிறேன். அவளை குறித்து வேறெந்த காரியமும் இருந்திருக்க முடியாது, ஏனென்றால் அவள் அவ்வளவு பொல்லாதவளாக இருந்தாள். And she come over there, and then of course being wrapped up with her like that and loved her, why he calls all Israel to sin and to go against God and to tear down the altars of God. அவள் அங்கே வந்தாள். அதன் பின்னர் உண்மையாகவே அந்த விதமாக அவளோடு பிணைக்கப்பட்டு அவளை நேசித்தான். ஏன்? எல்லா இஸ்ரவேலரும் தேவனுக்கு விரோதமாக சென்று பாவம் செய்து தேவனுடைய பலிபீடங்களை இடித்து போட இவன் காரணமாயிருந்தான். The altars of Baal, and they had Baal worship all through Israel at the time. பாகாலின் பலிபீடங்களையோ கட்டினான். அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் முழுவதிலும் பாகால் வழிபாட்டை உடையவர்களாக இருந்தனர். Now his wife had caused righteous Naboth, many of you has read of him, how he took his garden by deceit, swore a lie, and had false witnesses against him. இப்பொழுது அவனுடைய மனைவி நீதிமானாகிய நாபோத்தின், உங்களில் அநேகர் அவனை குறித்து வாசித்திருக்கிறீர்கள். எப்படியாய் அவன் நாபோத்தினுடைய தோட்டத்தை வஞ்சனையினால் எடுத்துக்கொண்டான். ஒரு பொய்யான ஆணையிட்டு அவனுக்கு எதிராக பொய் சாட்சிகளை வைத்திருந்தான். Because she wanted to do something for her husband and killed a righteous man in order to get a garden adjoining close to the palace land. ஏனென்றால் அவள் தன்னுடைய கணவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்பினாள். அரண்மனை நிலத்திற்கு அருகில் இருந்த ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொள்ள ஒரு நீதிமானை கொன்று போட்டான். All this God was looking down. So the prophet Elijah, which was a great mighty servant of the Lord, prophesied and told Jezebel what would happen to her. இவை எல்லாவற்றையும் தேவன் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். எனவே ஒரு மகத்தான வல்லமையுள்ள கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்த தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசனம் உரைத்து யெசபேலுக்கு என்ன சம்பவிக்கும் என்று அவளிடமே கூறினான். And he told Ahab that the dogs would lick his own blood. Now, when God has said anything, of course, them days, the direct word of the Lord came through the prophet. ஆகாபினுடைய சொந்த இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று எலியா அவனிடத்திலேயே கூறியிருந்தான். இப்பொழுது தேவன் எந்த காரியத்தையாவது கூறியிருக்கும் போது உண்மையாகவே அவர்களுடைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையானது நேரடியாக தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. God in sundry times and divers matters spoke to the fathers through the prophets, in this last day through his son Christ Jesus. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். So this is the word. Amen. And if anything's contrary to that, leave it alone. See? Now secondarily he speaks today through the prophet, the seer and so forth. But first is this the word. Amen. Now எனவே இது வார்த்தையாக இருக்கிறது. இதற்கு முரணாக எந்த காரியமாவது இருக்குமாயின் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். புரிகிறதா? இப்பொழுது இரண்டாவதாக அவர் இன்றைக்கு தீர்க்கதரிசி ஞானதிருஷ்டிக்காரர் போன்றோரினூடாக பேசுகிறார். ஆனால் முதலாவது இது வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது and Ahab had done this wickedness, and he went on, God blessing the people for many years, and finally Jehoshaphat was king over Judah, while Ahab was king over Israel. ஆகாப் இந்த பொல்லாங்கினை செய்திருந்தான். அவன் தொடர்ந்து செய்தான். தேவன் அநேக வருடங்களாக ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மேலும் முடிவிலே ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தபோது யோசபாத் யூதாவின் மேல் ராஜாவாக இருந்தான். And then Jehoshaphat was a righteous man. He was the son of Asa,
Asa was a righteous man, and he tore down all the altars of idols, built up the altars of Jehovah. மேலும் அப்பொழுது யோசபாத் ஒரு நீதிமானாக இருந்தான். அவன் ஆசாவின் குமாரனாய் இருந்தான். ஆசா ஒரு நீதிமானாக இருந்தான். அவன் விக்கிரகத்தின் பலிபீடங்கள் எல்லாம் இடித்து போட்டான். யெகோவாவின் பலிபீடங்களை கட்டி எழுப்பினான். And they having a revival as it was up in Judah. அவர்கள் யூதேயாவில் வழக்கம் போல ஒரு எழுப்புதலை உடையவர்களாக இருந்தனர். And then after a while Jehoshaphat or Ahab brother sent up and he found out another piece of land in Syria. அதன் பின்னர் சிறிது காலம் கழித்து யோசபாத் இல்லை சரியா கூறினால் ஆகாப் அனுப்பப்பட்டான். மேலும் அவன் சீரியாவில் மற்றொரு துண்டு நிலத்தை கண்டுபிடித்து that he thought belonged to him and he thought he'd go get. So he asked this Jehoshaphat if he would come and make an alliance with him. அது அவனுக்கு சொந்தமானது என்று அவன் எண்ணினான். எனவே அவன் போய் அதை கைப்பற்றலாம் என்று எண்ணினான். எனவே யோசபாத் தன்னுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வருவானா என்று ஆகாப் இவனிடத்தில் கேட்டான். Of course, there is a great danger now. See? When they've seen this great king Ahab down there. மேலும் உண்மையாகவே இப்பொழுது ஒரு பெரிய அபாயம் உள்ளது. பாருங்கள், அவர்கள் இந்த பெரிய ராஜா ஆகாப் அங்கு இருந்ததை கண்டபோது, and you seen this great one up here, Jehoshaphat, one of them a lukewarm, the other a spirit-filled man. Watch how you make your alliance. Watch what you're doing, how you yoke yourself up with unbelievers. மேலும் அவர்கள் இந்த பெரிய ஒருவனான யோசபாத் இங்கே இருப்பதையும் கண்டனர். அவர்களில் ஒருவன் ஒரு வெதுவெதுப்பானவன், மற்றவனோ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். நீங்கள் உங்களுடைய கூட்டணியை எப்படி அமைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் உங்களை அவிசுவாசிகளோடு எப்படி இணைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதையும் கவனியுங்கள். Keep yourself clean, especially in the day that we're living. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் உங்களை சுத்தமாக காத்துக் கொள்ளுங்கள். I believe, church, without a shadow of doubt, this is burned on my heart. That's the reason I'm looking for these 5 nights soon. To once more, before it happens, give this church a third combing through the Bible. சபை எந்த ஒரு சந்தேகத்தின் நிழலுமின்றி அது என் இருதயத்தில் எரிகின்றது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த காரணத்தினால்தான் இந்த 5 இரவுகளாக சீக்கிரமாகவே நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒருமுறை அது சம்பவிப்பதற்கு முன்னர் வேதாகமத்தினூடாக ஒரு முழுமையான அலசி ஆராய்தலை இந்த சபைக்கு கொடுக்கிறேன். We're living in the shadows of the time. It could happen any time. When we see the times come for things to take place, the very wickedness of the enemy, the very power. நாம் நிழல்களின் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எந்த நேரத்திலும் சம்பவிக்கக்கூடும். காரியங்கள் சம்பவிப்பதற்கான நேரங்கள் வருகிறதை நாம் காணும் பொழுது சத்ருவின் அதே அக்கிரமம், அதே அதிகாரங்கள், We look at these snowstorms and everything happening, all these pestilence, all different things, that's all caused by these interruptions of firing these bombs and things. You're getting things all mixed up here. இந்த பனிப்புயல்களையும் மற்றும் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், இந்த எல்லா கொள்ளை நோய்களையும், பல்வேறுபட்ட எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த அணுகுண்டுகளின் தாக்குதல் மற்றுமுள்ள காரியங்கள் போன்றதான இந்த குறுக்கீடுகளின் மூலமே இவை யாவும் ஏற்பட்டுள்ளன. அவர்கள் இங்கே குழப்பமடைந்துள்ள எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். And they're messing around in God's big laboratory to fulfill His word. It's going to happen. அவர்கள் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு எல்லா பக்கத்திலும் தேவனுடைய பெரிய ஆய்வகத்தில் குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றனர். அது சம்பவிக்க போகிறது. So the man of sin rising up, power so deceitful. My, I heard a minister this morning, a spirit-filled man. எனவே பாவ மனிதன் வல்லமையோடும் மிகுந்த வஞ்சனையோடும் எழும்புகிறான். என்னே, இந்த காலையில் ஒரு ஊழியக்காரர் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், Taking the mark of the beast and saying that the Antichrist was Russia. What an error. Russia has nothing to do with it. No, sir. That's scripturally. மிருகத்தின் முத்திரையை எடுத்துக்கொண்டு அந்தி கிறிஸ்து ரஷ்யாவா இருந்தது என்று கூறுகிறதை நான் கேட்டேன். என்ன ஒரு பிழை! ரஷ்யாவிற்கு அதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை. இல்லை ஐயா, அது வேத பிரகாரமானதாக உள்ளது. Now, but notice in this great time that we're living,
a warning. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மகத்தான நேரத்தில் ஒரு எச்சரிப்பை கவனியுங்கள். Now, this Jehoshaphat feeling kind of good because the great king of Israel said, "Come visit me." And he went down there and they took oxen, sheep and so forth, done sacrifice. இப்பொழுது இந்த யோசபாத் இஸ்ரவேலின் மகத்தான ராஜா வந்து என்னை பார் என்று கூறினதினால் ஒரு விதமான நல்ல உணர்வினை பெறுகிறான். அவன் அங்கே சென்றான். அவர்கள் அங்கே ஆடு மாடு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு பலி செலுத்தினர். All the time in Ahab's heart down there, he was a deceiver because he was not worshiping that or offering those sheep and things with a true heart, because after all he leaned more to his wife's religion. Amen. எல்லா நேரத்திலுமே ஆகாப்பினுடைய இருதயத்தில் அங்கே அவன் ஒரு வஞ்சனைக்காரனாகவே இருந்தான். ஏனென்றால் அவன் அதை ஆராதித்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த ஆடுகளையும் மற்ற காரியங்களையும் ஒரு உண்மையான இருதயத்தோடு பலியிட்டுக் கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் மொத்தத்தில் அவன் தன்னுடைய மனைவியினுடைய மார்க்கத்தின் பேரிலே அதிகம் சாய்ந்திருந்தான். And notice, just as Ahab married Jezebel during the time of that great dark age of Israel, he brought idolatry into Israel, a very type of today. Amen. கவனியுங்கள், ஆகாப் எசபேலை அந்த இஸ்ரவேலின் பெரிதான இருண்ட காலத்தில் விவாகம் செய்திருந்தபடியால் இன்றைக்கான ஒரு மாதிரியான விக்கிரக ஆராதனையை அவன் இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்தான். Just in the dark age, when we come out through the early apostles, second round, third round, over into the dark age of 1500 years, just as Ahab married Jezebel and brought idolatry into Israel, so did the Holy Ghost Church marry into ism. வெறும் இருண்ட காலத்தில் ஆதிகால அப்போஸ்தலர்களினூடாக நாம் வெளியே வந்தபோது இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று இருண்ட காலங்களுக்குள்ளாக 1500 வருடங்கள் ஆகாப் எசபேலை மணந்து விக்கிரகாராதனையை இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்தது போல பரிசுத்த ஆவியை கொண்ட சபையும் கொள்கைகளுக்குள்ளாக விவாகம் செய்து கொண்டு and brought idolatry back, and today it's a form of Christianity. See, just very dark, and now it's moved on down. Each day, each church age moves down to that same thing. விக்கிரகாராதனையை திரும்ப கொண்டு வந்தது. இன்றைக்கு அது ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தின் ரூபத்தில் உள்ளது. புரிகிறதா? பாருங்கள், மிகவும் இருண்டதாக இருக்கிறது. இப்பொழுது அது ஒவ்வொரு நாளும் கீழே நகர்ந்து சென்றுள்ளது. ஒவ்வொரு சபை காலமும் அதே காரியத்துக்கு கீழே நகர்ந்து சென்று To the great climax, to the lukewarm condition comes. Lukewarm. Laodicean church age. Oh, what a horrible hour that we're living in. பெரிய உச்சகட்டத்திற்கு வெதுவெதுப்பான நிலைமைக்கு வருகிறது. வெதுவெதுப்பான லவோதிக்கியா சபை காலம். ஓ, நாம் எந்த ஒரு பயங்கரமான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Listen, I want to confess right here before I go any farther. I'm an old-fashioned preacher that's longing to see the old days again. Amen. கவனியுங்கள், நான் மேற்கொண்டு செல்வதற்கு முன்பாக நான் இங்கே முழுமையாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். நான் மீண்டும் பண்டைய நாட்களை காண வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற பண்டைய நாகரிகம் கொண்ட ஒரு பிரசங்கியாராயிருக்கிறேன். I've seen so much of this impersonation, Hollywood glamorizing the gospel. I'm so sick and tired of it. Yes, sir. I want to see the old fashioned. I'm afraid we're making Christianity too pretty for people. Danger line. நான் மிகவும் சுகவீனம் அடைந்து இதை குறித்து களைப்புற்று போகும் அளவிற்கு நான் மிக அதிகப்படியான இந்த ஆள்மாறாட்டத்தையும் ஹாலிவுட்டின் கவர்ச்சிகரமான சுவிசேஷத்தையும் கண்டிருக்கிறேன். ஆமையா, நான் பண்டைய நாகரிகத்தை காண விரும்புகிறேன். ஜனங்களுக்காக நாம் மிகவும் அழகான கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோமே என்று நான் பயப்படுகிறேன். அது ஒரு அபாய கோடாய் உள்ளது. Now Jehoshaphat comes down and thinks, oh well, this great king of Israel, I'll just it'll be all right. And right in the midst of all of this big glamour, what did he do? இப்பொழுது யோசபாத் இறங்கி வந்து, ஓ சரி, இந்த பெரிய இஸ்ரவேலின் ராஜா நான் வெறுமன நாம் சரியாயிருக்கும் என்று சிந்திக்கிறான். இந்த பெரிய எல்லா கவர்ச்சியின் மத்தியில் அவன் என்ன செய்தான்? He made an alliance to go up and to fight the enemy on common grounds, because they said we are both the same people, but they wasn't. பொதுவான இடத்தில் சத்ருவுடன் சண்டையிட செல்லும்படி அவன் ஒரு கூட்டணியை அமைத்தான். ஏனென்றால் அவர்கள் நாம் இருவரும் ஒரே ஜனங்கள் என்றான். ஆனால் அவர்களால் அவ்வாறு இருக்கவில்லை. One was a spirit-filled group, the other was a lukewarm group. You're not the same people. No, sir. You can't have
ஒன்று ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட குழுவாய் இருந்தது, மற்றொன்று ஒரு வெதுவெதுப்பான குழுவாய் இருந்தது. அவர்கள் ஒரே ஜனங்களாய் இருக்கவில்லை. இல்லை ஐயா, உங்களால் இருக்க முடியாது. Darkness can't have fellowship of light. The night cannot exist in the presence of the sunlight. Amen. And the most treacherous time there is between the times. இருளானது ஒளியோடு ஐக்கியம் கொண்டிருக்க முடியாது. இரவானது சூரிய வெளிச்சத்தின் பிரசனத்தில் இருக்க முடியாது. அந்த நேரங்களுக்கு இடையில் மிகவும் நம்பத்தகாத நேரம் அங்கு உள்ளது. Just when the suns are going down or rising up is the most treacherous time there is. There's not enough vision to see clearly. Your lights won't, your automobile won't show good and clear. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிற போது அல்லது உதயமாய்க் கொண்டிருக்கிற போது மிக நம்பத்தகாத நேரம் அங்கு உள்ளது. தெளிவாக பார்க்கும்படியான போதிய பார்வை இல்லை. உங்களுடைய மோட்டார் வாகனத்தின் மீதுள்ள வெளிச்சங்கள் நன்றாகவும் தெளிவாகவும் காண்பிக்காது. It's better either be dark or light. Jesus said be hot or cold. No lukewarm. Just that's the danger line. இருட்டாகவோ அல்லது வெளிச்சமாகவோ இருப்பதே மேலானதாகும். இயேசு அனலாயாவது அல்லது குளிராயாவது இருங்கள், வெதுவெதுப்பாக இருக்க வேண்டாம் என்றார். வெறுமன அது ஒரு அபாய கோடாகும். And now Jehoshaphat, when he come down, and then this great alliance was made which did not please God. And notice just in the time of his all of excitement now. அதன் பின்னர் யோசபாத் அவன் வந்தபோது அப்பொழுது இந்த பெரிய கூட்டணி அமைக்கப்பட்டது. அது தேவனை பிரியப்படுத்தவில்லை. கவனியுங்கள், இப்பொழுது எல்லா உற்சாகம் கொண்ட அவனுடைய நேரத்தில் I have got favor with this king and I have fellowship with this neighbor. I have நான் இந்த ராஜாவோடு தயவு பெற்றுள்ளேன், மேலும் நான் இந்த அண்டை விட்டாரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொண்டிருப்பதோ. See, be careful that church. See, that's what causes all the trouble around this tabernacle here and around others. See, பாருங்கள், கவனமாயிருங்கள். அதாவது சபை, புரிகிறதா? அதுதான் இங்கே இந்த கூடாரத்தை சுற்றிலும் மற்றதை சுற்றிலும் உள்ள எல்லா தொல்லைகளுக்கும் காரணமாகிறது. புரிகிறதா? Be careful that what you're mixing up with. See, come right out and either be for Christ or be against him. See? நீங்கள் எதனோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். புரிகிறதா? வெளியே வாருங்கள். ஒன்று கிறிஸ்துவுக்காக இருங்கள் அல்லது அவருக்கு எதிராக இருங்கள். புரிகிறதா? Now, this fellow made the alliance and he thought he had done something great. Yet, when he said, isn't there now, before we can go up, we should consult the Lord about this. இப்பொழுது இந்த நபர் கூட்டணியை அமைத்து அவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்திருந்ததாக அவன் எண்ணிக்கொண்டான். அதே சமயத்தில் அவன் அங்கே இப்பொழுது நாம் செல்வதற்கு முன் நாம் இதை குறித்து கர்த்தரிடத்தில் கலந்தாலோசிக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டான். Now Jehoshaphat had enough religion left in him in his mistake that he went down there to this king, but he had enough religion left in him to think, well, we ought to at least consult the Lord. இப்பொழுது யோசபாத் தன்னுடைய தவறிலும், அதாவது அவர் இந்த ராஜாவினிடத்தில் அங்கே சென்றிருந்தும் தனக்குள் போதுமான மார்க்கத்தை உடையவனாய் இருந்தான். ஆனால் அவன் சரி, நாம் கர்த்தரிடத்தில் கொஞ்சமாவது கலந்தாலோசிக்க வேண்டும் என்று நினைக்கும்படி தனக்குள் போதிய மார்க்கத்தை உடையவனாய் இருந்தான். Now Ahab is going right on out without saying a word, just his own mechanical, physical, human way of doing things. இப்பொழுது ஆகாப் ஒரு வார்த்தையும் கூறாமல் தொடர்ந்து போய்கொண்டிருந்தான். தன்னுடைய சொந்த அறிவுத்திறமற்ற சரீர பிரகாரமான காரியங்களை செய்வதற்குரிய மானிட வழியில் இருந்தான். I just wonder right here, church, if that hasn't been a lot of times we've made mistakes. Figure it out and say, well, it ought to be this way. And we've said it like that. நான் இங்கே யோசிக்கிறேன், சபையானது அப்படி இல்லாதிருந்திருந்தால் ஏராளமான சமயங்களில் நாம் தவறுகளை செய்துள்ளோம். அதை கண்டுபிடித்து சரி, இது இந்த விதமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். நாமோ அதை அந்த விதமாக அமைத்தோம். I think that's where a whole lot of the American evangelism is today. That we have set it in a form of I'd say Hollywood evangelism. Whole lot about glamour. இன்றைக்கு அமெரிக்க சுவிசேஷம் முழுவதுமாக அப்படித்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதாவது நாம் அதை ஒரு வடிவத்தில் அமைத்துள்ளோம். அது ஹாலிவுட் சுவிசேஷம், முழுவதும் கவர்ச்சியை பற்றியது என்றே நான் கூறுவேன். We notice the evangelist comes to the platform today and is all puffed out and tells a whole lot of jokes before he starts to preach. இன்றைக்கு சுவிசேஷகர் மேடைக்கு வருகிறதை நாம் கவனிக்கிறோம். மேலும் என்ன, அவர் எல்லாவற்றிலும் மிகைப்படுத்திக் கொண்டு
அவர் பிரசங்கத்தை துவங்குவதற்கு முன்பாகவே ஏராளமான நகைச்சுவைகளை சொல்லுகிறார். And things like that, and carries on and acts like a clown in the pulpit. When it comes time to make an altar call, the people don't even see any sincerity to make an altar call by. And that's right. That's the reason the world's got in the lukewarm condition today that it's in. அதை போன்ற காரியங்களை செய்து தொடர்ந்து அவ்வாறே செய்து பிரசங்க பீடத்தில் ஒரு கோமாளியைப் போலவே நடந்து கொள்ளுகிறார். பீட அழைப்பு விடுவதற்கான நேரம் வருகிற போது பீட அழைப்பை ஏற்படுத்துவதற்கான எந்த உத்தமத்தையும் கூட ஜனங்கள் காண்கிறதில்லை. அது உண்மை. அந்த காரணத்தினால்தான் உலகம் இன்றைக்கு வெதுவெதுப்பான நிலைமையை பெற்றுள்ளது. அது அதில்தான் உள்ளது. I wonder today, it's just today the church, we tried to send our boys to school to learn psychology and so forth like that, to know how to put over a program, to get in the pulpit, to arrange our. இன்றைக்கு நான் வியப்புறுகிறேன். அது வெறுமனே இன்றைக்கு நான் சபை நம்முடைய பையன்களை பள்ளிக்கு அனுப்பி உளவியல் அது போன்றவற்றை கற்பிக்கும்படிக்கும் எப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வதற்கும் பிரசங்க பீடத்தில் ஏறுவதற்கும் நம்முடையதை ஏற்பாடு செய்வதற்கும் நாம் முயற்சித்துள்ளோம். The message is so enticing that it'll catch the people and catch their attention, and many of great psychologists go out as teachers like that and dramatize and put on a whole lot of something. இந்த செய்தி ஜனங்களை கவர்ந்து அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மிகவும் கவர்ச்சிகரமாக உள்ளது. மேலும் பல சிறந்த உளவியலாளர்கள் போதகர்களாக வெளியே சென்று நாடகமாக்கி மொத்தமாக எதையாவது கூறுகிறார்கள். I just wonder when we're always telling of the beauty and the attraction of the church, but we fail to tell them, he that will follow me, let him deny himself, pick up his cross and follow me. I wonder if we haven't made the beauty of the church too pretty for the fellow that comes in. மேலும் நான் அப்படியே வியப்புறுகிறேன். நாம் எப்பொழுதுமே அழகை குறித்தும் சபையின் கவர்ச்சியை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அவர்களிடம் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்ல தவறுகிறோம். உள்ளே வருகின்ற அந்த நபருக்காக சபையின் அழகை நாம் மிகவும் அழகாக்கவில்லையா என்று நான் வியப்புறுகிறேன். For instance, the Baptist Church today's got a slogan, 1,000,000 more in 44, taking in members by the thousands and the tens of thousands, unconverted, just people who walk in and join the church. உதாரணமாக பாப்டிஸ்ட் சபை இன்றைக்கு 44 10 லட்சம் என்ற ஒரு விளம்பர கவர்ச்சி வாசகத்தை பெற்று ஆயிரக்கணக்கில் உறுப்பினர்களையும் சேர்த்துக்கொண்டு பல்லாயிரக்கணக்கில் மனமாற்றம் அடையாத ஜனங்கள் உள்ளே வந்து சபையில் சேர்ந்து கொள்ள செய்கிறது. And it's an endearment to the Church of Jesus Christ to take such members in. They still drink, they still smoke, they still gamble, they still lie. அப்படிப்பட்ட உறுப்பினர்களை உள்ளே சேர்த்துக் கொள்வது இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு கடனாக உள்ளது. அவர்கள் இன்னமும் குடிக்கிறார்கள், அவர்கள் இன்னமும் புகைப்பிடிக்கிறார்கள், அவர்கள் இன்னமும் சூதாடுகிறார்கள், அவர்கள் இன்னமும் பொய் சொல்லுகிறார்கள். They come to the church expecting to be entertained by a bunch of Hollywood evangelists that gets up, put on a lot of glamour, a lot of big instruments setting up down on the platform. அவர்கள் சபைக்கு வந்து ஒரு கூட்ட ஹாலிவுட் சுவிசேஷகர்கள் எழும்பி ஏராளமான கவர்ச்சியை காண்பித்து மேடையின் மேல் ஏராளமான கருவிகளை மேலும் கீழும் அமைத்து மகிழ்விக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். When they ought to have an old-fashioned God crying out altar call down there where men and women don't come to glamorize or to run up and act a clown. எப்பொழுது அவர்கள் ஒரு பழைய பாணியை கொண்டிருக்க வேண்டும். தேவனிடத்தில் முதலில் கூக்குரலிட்டு அங்கே பீட அடைப்பினை விடுக்க வேண்டும். அங்கே புருஷர்களும் ஸ்திரீகளும் கவர்ச்சியாகவோ அல்லது ஓடி வந்து ஒரு கோமாளியாகவோ நடிக்க வருகிறதில்லை. But to get out the altar and realize that the death of Jesus Christ there died for them, that they're getting back sincere with God again. ஆனால் பீடத்தண்டை முழங்காற்படியிட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அவர்களுக்காக மரித்ததையும் அவர்கள் மீண்டும் உத்தமமாக தேவனோடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர வேண்டும். I wonder if we're not living in that kind of a time when we take great evangelists like many it's crossing the lands today, great known evangelists who study psychology. அந்த விதமான ஒரு நேரத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லையா என்று நான் வியப்புறுகிறேன். பெரிய சுவிசேஷர்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு தேசங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிற அநேகரை போல உளவியலை கற்கிற புகழ்பெற்ற சுவிசேஷகர்கள் and attract the people to the church, but if you want to get them into the church, then what you going to do to them? What are they going to happen after they get into the church? Just join the church, they go back with the same sin and the same desire that they come into the church with. சபைக்கு ஜனங்களை கவர்ந்து எடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை ஒருமுறை சபைக்குள்ளாக அழைத்த பிறகு
அதன் பின்னர் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்கள் சபைக்குள் நுழைந்த பிறகு அவர்களுக்கு சம்பவிக்கப் போகிறது என்ன? அப்படியே சபையில் சேர்ந்து கொண்டு அவர்கள் சபைக்குள் வந்தபோது கொண்டிருந்த அதே வாஞ்சையோடும் அதே பாவத்தோடும் திரும்பி செல்கிறார்கள். They go back the same way. And that's the reason today the world looks on and says, well, if that man got religion, if this person got religion. அவர்கள் அதே விதமாக திரும்பி செல்லுகிறார்கள். அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு உலகமானது உற்று நோக்கி பாருங்கள், அந்த மனிதன் இந்த மார்க்கத்தை பெற்றுள்ளதால், இந்த நபர் இந்த மார்க்கத்தை பெற்றுள்ளதால் என்கின்றனர். I'm afraid we've made it too easy. I think joy, certainly I believe that all joy lays in Jesus Christ. That's right. நாம் இன்றைக்கு அதை மிகவும் எளிமையாக்கி உள்ளோம் என்பதற்கு நான் பயப்படுகிறேன். அது நான் விரும்புகிறேன், நான் நினைக்கிறேன். சந்தோஷம் நிச்சயமாகவே எல்லா சந்தோஷங்களும் இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்றன என்று நான் விசுவாசிக்கிறேன். அது உண்மை. I believe it's joyful and happy, but remember, brother, it's a way of agony and suffering in the cross. You must realize that too. That's right. I wonder if we haven't painted a little too smooth. அது சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும் சகோதரனே, அது மரண வேதனையும் துன்பமும் மற்றும் சிலுவையின் வழியாயும் உள்ளது. நீங்களும் கூட அதை உணர வேண்டும். அது உண்மை. நாம் அதற்கு சற்று மிகவும் மிருதுவாக வர்ணம் பூசி இருந்திருக்கிறோமோ என்று நான் யோசிக்கிறேன். Like I was looking at my wife started out and she put a rose on my coat this morning. She said you ought to wear it. Your mother's a living. உதாரணமாக நான் பார்த்து கொண்டிருந்த போது என்னுடைய மனைவி வைத்தாள். நான் புறப்பட துவங்கிய போது அவள் என்னுடைய கோட்டில் இந்த காலை ஒரு ரோஜா மலரை வைத்தாள். அவள், நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய தாயார் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினாள். அப்பொழுது நான், ஓ தேனே, எனக்கு தெரியாது என்று கூறினேன். Mother's Day is wonderful, but that's like the world. They've commercialized the thing just merely to sell flowers and things like that. Why, it's a discredit to mother. அன்னையருடைய தினம் அற்புதமானது, ஆனால் அது உலகத்தை போன்று உள்ளது. அவர்கள் அந்த காரியத்தை வாணிகமாக்கி உள்ளனர். வெறுமன பூக்கள் மற்றும் அது போன்ற காரியங்களையே விற்கின்றனர். ஏன்? அது அன்னையருக்கு ஒரு அவமானமாய் உள்ளது. Why, my mother's my mother every day of the year. Yes sir, not just one day. ஏன்? என்னுடைய தாயார் வருடத்தின் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயாராக இருக்கிறார். ஆமையா, வெறுமன ஒரு நாள் மட்டுமல்ல. I'll say you love your mother. நானோ, நீங்கள் உங்களுடைய தாயாரை நேசிக்கிறீர்களா என்று கேட்கலாம். I sent her a bouquet of flowers last Mother's Day. Well, brother, she ought to be mother every day, but it's commercial. நான் கடந்த அன்னையருடைய தினத்திற்கு ஒரு பூங்கொத்தை அவளுக்கு அனுப்பினேன். பாருங்கள் சகோதரனே, அவள் ஒவ்வொரு நாளும் தாயாக இருக்க வேண்டும். ஆனால் இதுவோ வணிகமாக உள்ளது. That flower is pretty. I love a pretty flower. I think of that just like I do how pretty the flower is. It blooms and it's got fragrance and the passerby smells it. The animal comes by, smells it. அந்த மலர் அழகாக இருக்கிறது. எனக்கு ஒரு அழகான மலர் பிடிக்கும். நான் செய்கிறது போலவே அதை குறித்து நினைக்கிறேன். அந்த மலர் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மலர்கிறது. அது மனம் கொண்டுள்ளது. வழிப்போக்கர் அதன் வாசனையை முகருகின்றனர். மிருகங்கள் வந்து அதனுடைய வாசனையை முகருகின்றன. But now look, it's pretty like the church of the Lord Jesus Christ. It's the most glorious thing, divine healings and powers and wonders and signs and miracles and freedom from sin. It's a beautiful place. ஆனால் இப்பொழுது பாருங்கள், அது அழகாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையைப் போல அது மிகவும் மகிமையான காரியமாக இருக்கிறது. தெய்வீக சுகமளித்தல்கள், வல்லமைகள், அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள், பாவத்திலிருந்து விடுதலை, அது ஒரு அழகான ஸ்தலமாக இருக்கிறது. But look, if that rose, we'll have to come to church like all nature. ஆனால் பாருங்கள், அந்த ரோஜா எல்லா இயற்கையும் போலவே சபைக்கு நாம் வர வேண்டும். That rose being pretty, every cow in the country would lick on it if she could, but nature provided little bandits, a spear sticking out there called thorns, and they leave them away. That protects it. That's exactly. அந்த ரோஜா அழகாக இருப்பதால் தேசத்திலுள்ள ஒவ்வொரு பசுவும் தன்னால் முடிந்தால் அதனை நடக்கும். ஆனால் இயற்கையோ முட்கள் என்று அழைக்கப்படுகிற சிறு ஈட்டிகள், ஒரு சிறிய முட்கள் வெளியே குத்தி நிற்கும்படி அங்கே உருவாகியுள்ளது. அவை அவற்றை விட்டுவிடுகின்றன. அதுவே இதனை பாதுகாக்கிறது. சரியாக அதுவே. And I think today if we haven't got the word of God sharper than a two-edged sword around the beauty of the power of the holiness of God, we're going to let every cow in the country lick on it and call it. It'll be an impediment to the church. That's right.
நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கவில்லை என்றால், தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமையின் அழகை சுற்றிலும் நாம் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பசுவையும் அதனை நக்கி அடித்து போட விட போகிறோம். அது இதனை கசக்கி போடும். அது சபைக்கு ஒரு கடனாக இருக்கும். அது உண்மையே. I think today what we need is more old-fashioned God called ministers, wrong, maybe not with much education, but will bring the people down to an altar in their agonize. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நமக்கு தேவையே அதிகமான பண்டைய நாகரிகமும் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களுமே. பயிற்சியற்ற அதிக கல்வி இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அதுவோ ஜனங்களை பிடித்து பீடத்தண்டை கொண்டு வந்து அங்கே வியாகுலப்பட வைக்கும். Not with a jaw and laughing and popping chewing gum and put their name on a paper, but brother, oh, crying out and dying out until men and women thoroughly repent from their sins and come close to God. Amen. Amen. ஒரு மகிழ்ச்சியோடும் சிரிப்போடும் மெல்லும் பசைமிட்டாயை மென்று கொண்டு தங்களுடைய பெயர்களை ஒரு காகிதத்தில் போட்டுக் கொள்பவர் அல்ல. ஆனால் சகோதரனே, புருஷரும் ஸ்திரீகளும் தங்களுடைய பாவங்களில் இருந்து முழுவதுமாக மனம் திரும்பி தேவனிடத்தில் நெருக்கமாக வரும் வரையில் பண்டைய கதறுதலும் மரித்தலும் இருக்க வேண்டும். ஆமென். We got raised up your hands who wants to accept Christ, all like that. That's all right, brother, but that don't expel sin. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள் என அது போன்ற யாவற்றையும் பெற்றுவிட்டோம். அதெல்லாம் சரிதான் சகோதரனே, ஆனால் அது பாவத்தை வெளியேற்றுகிறதில்லை. You've got to repent first. Get right. Get down there and really cry out. I can remember the times when the old-fashioned people would walk down through the aisles and up and down the roads. நீங்கள் முதலாவது மனம் திரும்பி சரியாகி அங்கே முழங்காற்படியிட்டு உண்மையாகவே கதறி இருக்க வேண்டும். பண்டைய நாகரிக ஜனங்கள் நடை பிரகாரங்களினூடாக நடந்து வீதிகளில் மேலும் கீழும் ஓடி அழுது தங்களுடைய அண்டை வீட்டாரிடத்தில் பேசின. Crying and talking to their neighbors. That was Christians of that day. Tell them about the things of the Lord. காலங்களை என்னால் நினைவு கூற முடிகிறது. அது அந்த நாளின் கிறிஸ்தவர்களாக இருந்தனர். கர்த்தருடைய காரியங்களை குறித்து அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தனர். And today we put our name on the church book and go out and stay home and never say a word about it, unconcerned. Just as long as we belong to the church, it's all right. I'm sure we're wrong there, people. Check up. For that won't stand in the judgment. No, sir, it won't. மேலும் இன்றைக்கு நாம் நம்முடைய பெயரை சபை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு வெளியே போய் வீட்டில் தரித்திருந்து அதை குறித்து ஒரு வார்த்தையும் ஒருபோதும் கூறுகிறதில்லை. அக்கறையற்றிருக்கிறோம். நாம் சபையை சேர்ந்துள்ள வரை அது சரிதான். ஜனங்களே, அங்கே நாம் தவறாக இருக்கிறோம் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். சோதித்து பாருங்கள். ஏனென்றால் அது நியாயத்தீர்ப்பில் நிற்காது. இல்லை ஐயா, அது நிற்காது. Nothing less. He that will follow me, let him deny himself. Take up his cross and die daily. Stay dead on the cross. That's right. Agony. ஒன்றுமே இல்லாமல் என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் மரிக்கட்டும். அங்கேயே சிலுவையில் மரிக்கும் வரை தரித்திருங்கள். அது உண்மை. வேதனையாயிற்று. The way I'll take the way you sing with the Lord's despised few. அந்த விதமாகவே நான் அந்த வழியை கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடன் ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் பாடுகிறீர்கள். I think today what a time that we're living in. That evangelism. They put it out in great big bright lights and they try, when you see the evangelists coming to town, you wonder, my meetings has been guilty the same. That's right. நாம் என்ன ஒரு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு நான் நினைக்கிறேன். அதாவது சுவிசேஷத்தை அவர்கள் அதை மகத்தான பெரிய பிரகாசமான விளக்குகளில் வைத்து மேலும் அவர்கள் முயற்சிப்பதோ சுவிசேஷகர் பட்டணத்துக்குள் வருவதை நீங்கள் காணும் போது நீங்கள் வியப்புறுகிறீர்கள். நான் என்னுடைய கூட்டங்களும் அதே விதமான குற்றத்துக்குள்ளாய் இருந்து வருகின்றன. அது உண்மையே. I wonder who's coming to town sometimes, the evangelists or Jesus Christ. Why they got சில நேரத்தில் யார் பட்டணத்திற்குள் வருகிறது என்று நான் வியப்புறுகிறேன். சுவிசேஷகரா அல்லது இயேசு கிறிஸ்துவா? ஏன் அவர்கள் செய்வதோ? I went into a place sure how long ago where a certain evangelist was supposed to come, and Jesus' name, while they had the picture of the evangelist, the man of the hour, the man's with this and the man with that. அண்மையில் நான் இங்கு ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு குறிப்பிட்ட சுவிசேஷகர் வரப்போவதாக இருந்தது. இயேசுவின் நாமம் ஏன், இந்த வேலைக்கான மனிதன்,
இதனை கொண்ட மனிதன் அதனை கொண்ட மனிதன் என்று அவர்கள் சுவிசேஷகனின் படத்தை வைத்திருந்தார்கள். Sometimes I think of my ministry and see people coming. I get in a hotel room and say, God, who's the people coming to see me or you? See? நான் சில சமயங்களில் என்னுடைய ஊழியத்தை குறித்தும் ஜனங்கள் வருகிறதை காண்பதை குறித்தும் எண்ணி பார்க்கிறேன். மேலும் நான் ஒரு உணவக விடுதி அறைக்குள் சென்று, தேவனே, ஜனங்கள் யாரை காண வருகிறார்கள், என்னையா அல்லது உம்மையா என்று கேட்பேன். புரிகிறதா? If they're coming to see me, they're lost yet. But oh God, tear me down and take me away. I want to represent you, one who will stand before someday. அவர்கள் என்னை காண வந்து கொண்டிருந்தால் அவர்கள் இழக்கப்பட்டு போவார்கள். ஆனால் ஓ தேவனே, என்னை கிழித்து போட்டு என்னை அப்புறப்படுத்தும். நான் உம்மை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன். அந்த ஒருவருக்கு முன்பாகவே என்றோ ஒரு நாள் நாங்கள் நிற்போம். With trembling hands and trembling feeble body looking at you, knowing my soul hangs by your decision. Let us exalt Christ. நடுங்கிற கரங்களோடு நடுங்கிக் கொண்டு பலவீனமான சரீரத்தோடு உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்போம். உம்முடைய தீர்மானத்தினால் என்னுடைய ஆத்துமா தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது என்று அறிவேன். நாம் கிறிஸ்துவை உயர்த்துவோமாக. Today they say, well, I belong to the Baptist, I'm a Methodist, belong to the Tabernacle, I do this. Oh, that has nothing to do with it. Not a thing. I wonder sometimes. இன்றைக்கு நீங்கள், சரி, நான் பாப்டிஸ்டை சேர்ந்தவன், நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நான் கூடாரத்தை சேர்ந்தவன், நான் இதை செய்கிறேன் என்று கூறுகிறீர்கள். ஓ, அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. நான் சில நேரத்தில் வியப்புறுகிறேன். Here not long ago I seen an advertisement up where a certain campaign was coming to the city, and the word of the man's name run great big letters all the way around like that. இங்கே அண்மையில் இந்த பட்டணத்தில் நடக்கப் போவதாக இருந்த குறிப்பிட்ட தொடர் கூட்டத்தை குறித்த ஒரு விளம்பரத்தை நான் கண்டேன். அந்த மனிதனின் வார்த்தை, அந்த மனிதனுடைய பெயர் மிகப்பெரிய எழுத்துக்களில் இந்த விதமாக சுற்றிலுமாய் இருந்தது. And on the bottom in a little corner said Jesus Christ the same yesterday, today and forever. Way down in the corner. See? மேலும் அடியில் ஒரு சிறு மூலையில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று போடப்பட்டிருந்தது. கீழே மூலையில் இருந்தது. பார்த்தீர்களா? They took all the sacredness from Christ and put it on to some man or some church or some organization. Brother, I'm saying you can get by with glamour and Hollywood crowning like that by the church. அவர்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து எல்லா பரிசுத்தங்களையும் எடுத்துவிட்டு ஏதோ ஒரு மனிதனின் மேல் அல்லது ஏதோ ஒரு சபையின் மேல் அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் மேல் வைத்து விட்டனர். சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சபையின் மூலமாக கவர்ச்சிகரமான ஹாலிவுட் கோமாளியை போன்றவையே பெற்றுக்கொள்ள முடிகிறது. But in the presence of Jesus Christ, he's the one to be glorified. That's right. Now that's the truth, my dear brother and sister. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும். அது உண்மையே. இப்பொழுது அதுதான் சத்தியம். என் சகோதரனே, சகோதரியே, don't feel angry at me. You just remember that I'm preaching you. I want to preach as this is the last sermon I'd ever preach in my life. I want to preach every sermon I preach as if I was a dying man preaching to dying man. என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை சற்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் பிரசங்கிக்கும் கடைசி பிரசங்கம் இது என்பதை போன்றே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நான் பிரசங்கிக்கும் ஒவ்வொரு பிரசங்கத்தையும் மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனான நான் மரித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பிரசங்கிப்பதை போலவே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். And I am. My light's burning down every day. Yours is too. And we're dying mortals, and we got to face the living God some of these days. And we better be in deep sincerity about this. மேலும் நான் என்னுடைய வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் மங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடையதும் கூட. நாம் அழிவுக்கு ஏதுவாக மரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாட்களில் ஒன்றில் நாம் ஜீவனுள்ள தேவனை சந்திக்க வேண்டும். நாம் இதை குறித்து ஆழ்ந்த உத்தமத்தில் இருப்பது மேலானது. வெறுமன ஒரு வசீகரத்தில் தொடர்ந்து சென்று சபையை சேர்ந்து எங்கும் அங்கும் போய் இந்த விதமாக மற்றும் அந்த விதமாக நடந்து கொள்கிறோம். Time of distress, the time of trouble. The Bible said a dark day, and we're living in it. நாம் நம்முடைய வீடுகளில் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பண்டைய மாதிரியான ஜெபக்கூட்டங்களை கொண்டிருப்பது நல்லதாகும். நாளானது சமீபித்து விட்டது. இடுக்கமான நேரம், தொல்லையின் நேரம். வேதம் ஒரு அந்தகாரமான நாள் என்று கூறிற்று.
நாம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். How this great man went down there under the excitement. He joined himself with the lukewarms, with the borderlines, and thought he was doing something great. இந்த பெரிய மனிதன் அங்கே உற்சாகத்தில் எப்படி கீழே இறங்கிவிட்டான். அவன் தன்னை வெதுவெதுப்பானவைகளோடு எல்லைக்கோடுகளோடும் இணைத்துக் கொண்டு அவன் ஏதோ பெரிதான ஒன்றை செய்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு Thought that God was a blessing and not realizing it right then. He was bringing in all this group with him, while our little group of Judah up here would come down and join ourselves with the great bands of Israel. What a mighty people we'll be. தேவன் தன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார் என்று எண்ணிக்கொண்டான். மேலும் அது சரி என்று தெரியாமல் அப்பொழுது அவன் இந்த எல்லா குழுவையும் தன்னோடு கொண்டு வந்து கொண்டிருந்தான். என்ன, இங்கே யூதா நம்முடைய சிறிய குழு இஸ்ரவேலின் பெரும் படைகளோடு வந்து தங்களை இணைத்துக் கொள்ளும். நாம் என்ன ஒரு வல்லமையான ஜனங்களாய் இருப்போம். There you are, and that's the very line of deceit the devil's using right now to bring in the Antichrist. It's a certain. As I'm standing into this, we'll unite our efforts together. We can't do that. How can two walk together except they be agreed? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுதான் அந்தி கிறிஸ்துவை உள்ளே கொண்டு வர எப்பொழுதும் பிசாசு பயன்படுத்திக் கொண்டிருக்கிற வஞ்சகத்தின் முறையாய் உள்ளது. நான் இதற்கு உறுதுணையாக நின்று கொண்டிருப்பது போலவே நாம் நம்முடைய முயற்சிகளை ஒன்றாக இணைப்போம். நம்மால் அதை செய்ய முடியாது. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் எப்படி ஒருமித்து நடந்து போக முடியும்? This United States made the same experience and the same mistake when it united with Russia back there at the time this is about ready to have war and bound ourselves together with Russia. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முன்பு ரஷ்யாவோடு இணைந்த போது அதே அனுபவத்தையே அதே தவறை செய்தது. அந்த நேரத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட யுத்தத்திற்கு தயாராக இருந்தனர். ரஷ்யாவோடு தங்களை இணைத்துக் கொண்டனர். And now you see what we got, don't you? We got our airplanes and all of our seekers and our atomic bombs and everything laying over there to blow it back at us. Same thing goes by spiritual. இப்பொழுது நமக்கு என்ன கிடைத்தது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? நீங்கள் காணவில்லையா? அவர்கள் நம்முடைய ஆகாய விமானங்களையும் நம்முடைய எல்லா ரகசியங்களையும் நம்முடைய அணுகுண்டுகளையும் பெற்றுக்கொண்டு அதை திருப்பி நம்மீது வீசுவதற்கு அங்கே ஒவ்வொரு காரியமும் உள்ளது. அதே காரியமே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் செல்லுகிறது.